பாஜகவினுடைய பார்லிமெண்ட் போர்டு கூடி முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும்னா அப்ப கிட்டத்தட்ட அதிமுகவை பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக மாற்றிவிட்டார்களா, அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாரா என்பதை அவர் தெளிவுபடுத்தணும். அப்ப இவர் சுற்றுப்பயணம் போனா கட்சிக்காரங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? யாரு நமக்கு எதிரி? யார்? நீங்க தேர்தல் களத்தில் யாரை எதிர்த்து நாம் போராட வேண்டும்? ஒரு பக்கம் திமுக, சரி, மற்றொரு புறத்தில் இன்னொருத்தர் யாரு? நமக்கு துணைக்கு வருபவர்கள் யார்? நண்பன் யார், எதிரி யார் அப்படிங்கிறது தெரியணும் இல்ல? அப்ப இது ஒரு ரெண்டுங்கட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார். இதை இவர் தள்ளி போட முயற்சிக்கிறார். அதை தவிர்க்க முடியாது. முன்கூட்டியே தன்னை தயார்படுத்திக் கொள்வது, இந்த இயக்கத்தை தயார்படுத்துவது, வாக்காளர்களை தயார்படுத்துவது, தொண்டர்களை தயார்படுத்துவது முக்கியம். அதை முதன்மைப்படுத்த வேண்டும். தன்னுடைய நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவிக்க வேண்டும். அதை அமித்ஷா அவர்கள் மூலமாக தனிப்பட்ட முறையில் அதிமுக ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதை அறிவிக்காவிட்டால் எடப்பாடிக்கு பதிலாக வேற யாராவது அதிமுக கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். ஒருவேளை அதிமுக மெஜாரிட்டியாக அதிக இடங்களை வென்று ஆட்சி அமைக்கிற பலத்தை பெற்றார். அப்படி இல்லாவிட்டாலும் அப்படியே அதிக பலத்தோடு ஆட்சி அமைக்கிற பலத்தோடு அதிமுக வென்றாலும் நீங்கள் பாஜகவையும் இந்த அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளாவிட்டால் நாங்கள் அதிமுகவை உடைப்போம், பிளப்போம் என்பது வரும். இதை எப்படி நீங்க பொருத்தி பார்க்கணும்னா, சசிகலா அவர்களை 124க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக, முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுத்தாங்கல்ல. திருப்பி சசிகலா முதலமைச்சர் ஆனாங்களா? பாஜக தடுத்து நிறுத்தினாங்கல்ல. அதே நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும். அதனால சட்டமன்ற உறுப்பினர்கள் நம் பக்கம் இருக்கிறாங்க என்று அவர் டேக் இட் as granted பண்ண முடியாது. அதையும் தடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது பாரதிய ஜனதா கட்சி. இரண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, அமித்ஷாவை வைத்து அறிவிக்கணும், இல்ல நாங்க 20 சீட்டுக்கு தான் நிற்போம், அதிமுக ஆளும், மத்தியில பாஜக ஆளும் என்று சொல்லணும். அல்லது எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று களத்தை தயார் செய்யணும். அதிமுக தனித்து நின்று வென்றுகிற அந்த களத்தை தயார் செய்யணும். பாஜகவை தவிர்த்து விட்டு கூட்டணிக்கு அதிமுகவோடு பேசுங்கள், அதிமுகவோடு ஒப்பந்தம் போடுங்கள் என்று அவர் களமிறங்க வேண்டும். ஏன்னா இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு? பாஜக இருக்கிறதுனால நாங்க போக முடியாதுன்னு சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாரு? பாஜக இருக்கிற அணியில தான் போக முடியாதுன்னு சொல்றாரு.